எப்பவும் போல ஒரே மாதிரி மட்டன் பிரியாணி செய்யாம ஒரு முறை ஒயிட் மட்டன் பிரியாணி செஞ்சிருவோமா? குக்கர்ல எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு வதக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து அதையும் வதக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிரை சேர்த்து அதையும் வதக்கிட்டு இது கூடயே கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸையும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறையும் உப்பும் சேர்த்து ஒரு அட்டை நல்லா கலந்துட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருக்க மட்டன் பீசஸ், தக்காளி பழம், கொத்தமல்லி, புதினா தலைகள், தேவையான அளவுக்கு தயிர், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ்க்காக 1க்கு 1.5 வீதம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட சூப் கலந்த தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா தம் போட்டு இறக்கிட்டீங்கன்னா அருமையான மணம் மணக்கிற ஒயிட் மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.